ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு விகேஸ் ஃபைனான்ஸ் வேர்ல்ட். ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்ட்ராடே ட்ரேடிங்கில் எவ்வளோ பேர் கண்டினியூஸாக லாஸ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 100 பேர் ட்ரேட் பண்ணாங்கன்னா 90 பேர் கண்டினியூஸாக லாஸ் பண்ணுறாங்க. இதுக்கு மேஜர் ரீசன் என்ன அப்படின்னா, கேண்டில், ப்ரைஸு, சார்ட் இதை மட்டுமே பார்த்து பிளைண்டாக என்ட்ரி அண்ட் எக்ஸிட் கொடுக்குறது தான் மேஜர் ரீசன். எவ்வளோ ஸ்ட்ராட்டஜி லேர்ன் பண்ணாலும் இவ்வளோ பெரிய ஒரு டேட்டா 100க்கு 90 பேர் லாஸ் அப்படிங்கிற ஒரு டேட்டா இன்றைக்கும் மார்க்கெட்டில் இருக்குது இல்லை. அப்போ எப்படி இந்த ஒரு ட்ராப் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, மார்க்கெட் எப்போவுமே ஹியூஜ் அமௌண்ட் எங்கே இருக்குதோ அதை நோக்கி தான் போகும். ஹியூஜ் அமௌண்ட் யார் போடுவா? நம்மளால ரீட்டைல் ட்ரேடர்ஸ்னால போட முடியாது. இன்ஸ்டிடியூஷன்ஸ் மட்டும்தான் ஹியூஜ் அமௌண்ட் போடுவாங்க. அப்போ அவங்க எங்கே உள்ளே வராங்க நம்ம தெரிஞ்சுட்டா அந்த டேரக்ஷனை கரெக்டான டைமில் கேட்ச் பண்ணுறோம்னா ஈஸியாக நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். அப்போது இன்ஸ்டிடியூஷன்ஸ் எங்கே உள்ளே வராங்க, அது எப்படி வால்யூம் செக் பண்ணுறது, எப்படி ப்ராப்பரான ஒரு ட்ரேடிங் செட்டப் கிரியேட் பண்ணுறது, எப்படி ப்ராப்பராக A to Z ஒரு அனலைஸ் பண்ணி வால்யூம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பண்ணணுங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோ முடியும் போது கன்ஃபார்மாக நீங்கள் இதுக்கு முன்னாடி மார்க்கெட் அப்ரோச் பண்ண விதமும் இந்த வீடியோக்கு அப்புறம் மார்க்கெட் அப்ரோச் பண்ண போகிற விதமும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. ஓகே, ஃபஸ்ட்டு ட்ரூத் அபவுட் வால்யூம் என்னென்னா, ஒரு ஹியூஜ் வால்யூம் நடந்திருக்கு அப்படின்னா அந்த இடத்துல பையர்ஸ் வந்திருக்கிறதாவும், லோ வால்யூம் இருக்குது அப்படின்னா அதை வீக்காக இருக்கிறதாவும் நிறைய பேர் நினைக்கிறாங்க இல்லையா. தட்ஸ் டோட்டலி ராங். அது உண்மை இல்லை. வால்யூம் மட்டும் பத்தாது, வால்யூம் ப்ளஸ் ப்ரைஸ் ரியாக்ஷன் ரெண்டுமே ஒரே டைமில் சார்ட்டில் தெரிஞ்சால் மட்டும்தான் கன்சிடர் பண்ணணும், இல்லைனா தான் அவாய்ட் பண்ணிக்கலாம். 3 டைப்ஸ் ஆஃப் வால்யூம் இருக்குது. ஃபஸ்ட்டு கிளைமேக்ஸ் வால்யூம் ஒன்று இருக்குது, அதான் ட்ராப் ஜோனு. சார்ட்டில் ஒரு ஹியூஜ் வால்யூம் ஒரு ஸ்பைக்கு தெரியும் சார்ட்டில், ஆனால் ப்ரைஸு பார்த்தீங்கன்னா மூமெண்ட்ஸே இருக்காது. அப் சைடும் இருக்காது, டவுன் சைடும் இருக்காது, ஒரே இடத்துல நிற்கிற மாதிரி ஒன்று நடந்திருக்கும். இதுக்கு மீனிங் என்னன்னா, இன்ஸ்டிடியூஷன்ஸோட என்ட்ரி அண்ட் எக்ஸிட் நடந்திருக்குது, அது கூடவே ரீட்டைலர்ஸோட ட்ராப்பும் நடந்திருக்குது. இன்ஸ்டிடியூஷன் உள்ள சடனாக உள்ள வந்துட்டு சடனாக எக்ஸிட் ஆயிருக்காங்க, ட்ராப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இது மோஸ்ட்லி டாப் இல்லைனா பாட்டமில் நடக்கும். சைட் வைஸில் நடக்கிறத விட மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதோ இல்லை மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற டைமில் கண்டிப்பாக நடக்கும். கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. செகண்டு, அப்சர்ப்ஷன் வால்யூம் ஒன்று இருக்குது, அதாவது ஹிடன் அக்யூமுலேஷன் மாதிரி. சைட்வேஸ் மார்க்கெட்டில் அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் எதுவும் கிடையாது. சைட்வேஸ் மார்க்கெட்டில் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், சார்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரியே தெரியும், ஆனால் ப்ரைஸ் மொமெண்டம் பெருசாக இருக்காது. என்ன நடக்குது அப்படின்னா, இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து என்ட்ரி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரே டம்பில் ஹியூஜ் அமௌண்ட்டை போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டை ஆட் பண்ணுவாங்க. ஆட் பண்ணிட்டு இருக்கும்போது ப்ரைஸ் மூமெண்ட்டமை பார்த்து வால்யூம் பார்த்தினா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சவங்க கூட என்ன வால்யூம் மட்டும் சடனாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, சடனாக ஒரு ஹியூஜ் ஸ்பைக் வந்துச்சுன்னா நம்ம லாஸ் ஆயிரும் சொல்லிட்டு வெளியே போவாங்க. ரீட்டைல் ட்ரேடர்ஸ் மோஸ்ட்லி வெளியே போவாங்க, அதாவது வெளியே அனுப்பியதான் இவங்க வேலை. வெளியே அனுப்பிட்டு ஓரளவுக்கு வெளியே போயிடாங்கன்னு தெரிஞ்சோமே ஹியூஜ் அமௌண்ட்டை மறுபடியும் டம்ப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டில் ரியல் மூமெண்ட்டுமே ஸ்டார்ட் ஆகும். இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதுக்கப்புறம் தான் என்ட்ரி கொடுத்து அதுக்கப்புறம் தான் ஒரு ஹியூஜ் மூமெண்ட்டுமே ஸ்டார்ட் ஆகும். தேர்டு, எக்ஸ்பான்ஷன் வால்யூம் ஒன்று இருக்குது. என்ன நடக்கும் அப்படின்னா, மார்க்கெட்டில் ஒரு மார்னிங்ல இருந்து ஓரளவுக்கு ஒரு 1 or 2 hours பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட் சைஸில் ஒரு கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகி அப்படியே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போயிட்டு இருக்கும். ஆனால் ஒரே ஒரு கேண்டில் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். நீங்கள் சார்ட்டை அப்படியே நீங்கள் லேப்டாப்பில் சார்ட்டை அப்படியே பெருசு பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு கேண்டில் மட்டும் தனியாக தெரியும். அதுக்கு என்ன மீனிங் தெரியுமா? அந்த கேண்டில் இந்த டோஜி, ஹேமரு, ஷூட்டிங் ஸ்டார் இந்த மாதிரி கன்ஃபியூஷன் கேண்டில் இல்லாமல் மேலே விக்கும் சின்னதாக இருக்கும், கீழே விக்கும் சின்னதாக இருக்கும், ஆனால் பாடி மட்டும் பெருசாக இருக்கும், சம்மந்தமே இல்லாமல் மாதிரி இருக்கும். ஏன்னா இவ்வளோ நேரம் சின்ன சின்ன கேண்டில்ஸாக ஃபார்ம் ஆகிட்டு இருந்தது, இப்போ திடீர்னு சம்மந்தம் இல்லாமல் இவ்வளோ பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்குன்னு நினைப்போம். அங்கே தான் இன்ஸ்டிடியூஷன்ஸோட என்ட்ரி ஆரம்பிக்குது நம்ம புரிஞ்சுக்கணும். ஒருவேளை பையிங் சைடில் செல்லிங் சைடில் யார் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அகைன்ஸ்டாக அந்த கேண்டில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா மோஸ்ட் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் அங்கேருந்து வெளியே போயிடுவாங்க. இவங்களோட என்ட்ரி அதுக்கப்புறம் தான் அந்த வால்யூமு அந்த கேண்டில் இருந்துட்டு சடனாக ஸ்பைக் ஆகி ஒரு ஸ்கை ராக்கெட்டுக்கு போகிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு எப்படி ப்ராக்டிக்கலாக ஐடென்டிஃபை பண்ணலாம்னு பார்க்கலாம். இனிமேல் நீங்கள் சார்ட்டை இப்படி பார்க்க கற்றுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1, சைட்வேஸ் மார்க்கெட்டான்னு ஐடென்டிஃபை பண்ணணும். டவு தியரி கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா ரொம்ப நல்லது, தெரியல அதை லேர்ன் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டெப் 2, சடனாக வால்யூம் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் நடக்குதான்னு செக் பண்ணுங்கள். நடந்ததுன்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டெப் 3, ஃபேக் பிரேக் அவுட் ஆர் ஃபேக் பிரேக் டவுன் நடந்ததுன்னா கன்ஃபார்மே பண்ணலாம், அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் ஒரு மூமெண்ட்ஸும் இருக்குது அப்படின்னு. ஸ்டெப் 4, இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான டைரக்ஷனை நோக்கி மார்க்கெட் கேண்டில்ஸ் போகுது அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்மே பண்ணிக்கலாம், அது இன்ஸ்டிடியூஷன்ஸோட என்ட்ரி தான் அப்படின்னு. இந்த சீக்வன்ஸ் எல்லாம் அட் டைமில் நடக்கிறதுனாலே இட்ஸ் 100% ஸ்மார்ட் மணி கான்செப்ட். ஃபஸ்ட்டு இந்த நீங்கள் சார்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி மோஸ்ட்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டேரெக்டாக ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கு போயிடுவாங்க. அந்த பொசிஷனே பார்த்துட்டு இருப்பாங்க, லாஸில் போயிட்டுருக்கா ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கான்னு. அது நமக்கு தேவையே இல்லை.
அது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஃபுல் ஃபோக்கஸ்டு ப்ரைஸ்லேயும் சார்ட் கேண்டில்ஸில் மட்டும்தான் இருக்கணும். அது ரெண்டும் நமக்கு ஃபேவரபுளாக இருந்ததுனாலே பின்னாடி பணம் நம்ம தேடி ஆட்டோமேட்டிக்காக வரும் அப்படிங்கிறதா உண்மை. ஸோ பொசிஷனில் ஃபோக்கஸ் பண்ணாமல் நான் சொன்ன இந்த 4 ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அப்போ என்ட்ரி எங்கே கொடுக்கலாம் அப்படின்னா, டக்குன்னு பிரேக் அவுட் நடந்தோன்னே போய் என்ட்ரி கொடுக்காம, நான் லாஸ்ட் வீடியோட சொல்லியிருப்பேன், சப்போர்ட்கிட்டயோ ஒரு ரெசிஸ்டன்ஸ்கிட்டயோ ஸ்டாப் லாஸை கொண்டு ரொம்ப க்ளோஸாக வைக்காம கொஞ்சம் டீப்பர் இன்சைட் வச்சிட்டிங்கன்னா அந்த விக்கு கூட டச் ஆகாமல் நம்ம ஈஸியாக தப்பிக்க முடியும் அப்படின்னு. அப்போது அந்த ஒரு பிரேக் அவுட் நடந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் ஸ்டாப் லாஸை டீப்பர் இன்சைட் வச்சுட்டு என்ட்ரி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும். ஓகே, இந்த வால்யூமுக்கும் ரீட்டெயில்ஸுக்கு எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்னா, பிகினராக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி, மோஸ்ட்லி காமன் மிஸ்டேக் எங்கே நடக்குது அப்படின்னா, மார்னிங் 9:30 உள்ளே போனோன்னே 9:50 இப்போலாம் போயிடுறாங்க. அதில் எந்த கான்செப்டில் போகிறாங்கன்னே புரியல. உள்ள மார்க்கெட் ஓப்பன் ஆனது உடனே உள்ளே போயிடுறாங்க. சரி, உள்ளே போயிட்டாங்கன்னு வைங்களேன். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, டேரெக்டாக சார்ட்டுக்கு போவாங்க. கேண்டிலு, ப்ரைஸு, இண்டிகேட்டர்ஸு, ப்ரைஸ் ஆக்ஷன் அது இதுன்னு போட்டு சார்ட்டை போட்டு ஒரு அங்கேயே கிறுக்கி வச்சு இவங்க என்ட்ரிக்காக வெயிட் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. ஃபஸ்ட்டு நீங்கள் மார்க்கெட்டில் ஓப்பன் ஆன உடனே எந்த டைமில் என்ட்ரி கொடுக்குறீங்கன்னா 9:30 மேலே முடிஞ்ச அளவுக்கு என்ட்ரி கொடுத்துக்குங்க. அதாவது 9:45 ரொம்ப பெட்டர். 9:45க்கு முன்னாடி ஆப்ஷன் செயினில் உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரியும் எந்தெந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் எவ்வளோ பையர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ செல்லர்ஸ் இருக்காங்கன்னு. அந்த பையர்ஸோட நம்பர்ஸு, அந்த வேல்யூ இருக்கு இல்லையா, எல்லாமே உங்களுக்கு பளிச்சுன்னு இருக்கும். அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், இவ்வளோ பையர்ஸ் இருக்காங்க, இவ்வளோ செல்லர்ஸ் இருக்காங்க, இப்போ ஸ்பாட் ப்ரைஸ் இவ்வளோ இருக்குது, அப்போ இதுக்கப்புறம் மொமெண்ட்ஸும் இப்படி போகிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குன்னு ஒரு பர்ஃபெக்டான ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு அங்கேயே கிடச்சிரும். ஸோ நீங்கள் டேரெக்டாக சார்ட்டுக்கு போகாமல் ஓப்பன் பண்ணால் டேரெக்டாக ஆப்ஷன் செயினுக்கு போங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடிங் டிசிஷன் எடுத்திங்கன்னா கன்ஃபார்மாக ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸ்டாப் லாஸில் நான் இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணுறேன். மோஸ்ட்லி ஸ்டாப் லாஸை ரேண்டமாக ஃபிக்ஸ் பண்ணாமல் இந்த வால்யூமோட ஸ்பைக்கு சார்ட்டில் உங்களுக்கு பார்த்தா கிளியராக தெரியும். இந்த வால்யூமோட ஸ்பைக்கு எந்த இடத்துல இன்வாலிட் ஆகுதோ அந்த லெவலுக்கு மேலேயோ கீழேயோ அது உங்களோட டைரக்ஷன் பொறுத்து நீங்கள் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சேஃபான ஸ்டாப் லாஸாக கண்டிப்பாக இருக்கும். என்ட்ரி பொறுத்த வரைக்கும் நான் பிரேக் அவுட்டுக்கு நிறைய சொல்லிட்டேன். பிரேக் டவுனுக்கு சொல்கிறேன். ஒரு பிரேக் டவுன் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக இம்மீடியட்டாக ஒரு குயிக் ரிவர்சல் நடக்கும். ஒரு டைரக்ஷன் கட் ஆகுதுன்னா அந்த இடத்துல நோக்கி கண்டிப்பாக கண்டினியூஸாக தொடர்ந்து போயிட்டே இருக்காது. ஒரு குயிக் ரிவர்சல் கண்டிப்பாக கொடுக்கும். அந்த குயிக் ரிவர்சல் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் ஆகும். சார்ட்டில் உங்களுக்கு கிளியராக தெரியும். அந்த ஹையர் ஹை ஃபார்ம் ஆகிற இடத்துல நீங்கள் என்ட்ரி கொடுத்துட்டிங்கன்னா அது மோஸ்ட்லி உங்களுக்கு ஃபேவரபுளாக போகிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. இந்த வீடியோவில் வால்யூம் பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன், இன்ஸ்டிடியூஷனல்ஸ் பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நியூ பெர்ஸ்பெக்டிவாக இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் வால்யூம் அப்படின்னு மெசேஜ் போட்டுருங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி விட்ருங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ், யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் அப்கமிங் டேஸ் நிறைய வீடியோஸ் வரும். See you in next video guys. Thanks for watching. Thank you.